போலீஸ் எக்ஸாம்ல சைக்காலஜில இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தோன்னே குயிக்கா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். இதுல என்னன்னா ஒரு 3 இல்ல 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்னா கூற்றுகள் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 2 இல்ல 3 முடிவுகள் கொடுப்பாங்க. முடிவுகள் கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. சோ அந்த கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுதா இல்லையா இதான் இதோடைய கான்செப்ட். ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே குயிக்கா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி சம் என்னால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு போலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய போலீஸ் எக்ஸாம் SIPC எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு தனியா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ ஆன்லைன் கிளாஸ் லைவ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ ஆல்சோ அவைலபிளா இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ஸ்னா கூற்றுகள் சொல்லலாம், இல்ல அறிக்கைகள் சொல்லலாம். தமிழ்ல கூற்றுகள் சொல்லலாம், இல்ல அறிக்கைகள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அனைத்து ஜன்னல்களும் கதவுகள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது விண்டோன்னு வச்சுக்கலாம். இது விண்டோன்னு வச்சுக்கலாம். எல்லா விண்டோவும் டோர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் பில்டிங்ஸ் ஆர் டோர்ஸ். எல்லா பில்டிங்கும் டோருக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அனைத்து கட்டடங்களும் கதவுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லா பில்டிங்கும், இது பில்டிங்னு வச்சுக்கலாம். இது பில்டிங் வச்சுக்கலாம். எல்லா பில்டிங்கும் டோருக்குள்ள இருக்குது. நெக்ஸ்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் டோர்ஸ் ஆர் போட்ஸ். எல்லா டோரும் போட் அப்படிங்கிறாங்க. எல்லா டோரும் போட். அதாவது தமிழ்ல அனைத்து கதவுகளும் ஓடங்கள்னா போட்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் முடிவுகள் பாருங்க. முடிவுகள் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அது உண்மையா இருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணுன்னு போடணும், இல்லைன்னா நாட் ஃபாலோன்னு போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க கன்க்ளூஷன். அது இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க. ஆல் விண்டோஸ் ஆர் போட். ஸோ போட்டுங்க இருக்குது, விண்டோங்க இருக்குது. அதாவது தமிழ்ல என்ன அர்த்தம்னா அனைத்து ஜன்னல்களும் ஓடங்கள். ஸோ பாருங்க, ஆல் விண்டோ, எல்லா விண்டோவுமே போட்டுக்குள்ள வருது பாருங்க. எல்லா விண்டோவுமே போட்டுக்குள்ள வருது. அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் ஆல் பில்டிங்ஸ் ஆர் போட். ஸோ பில்டிங் பாருங்க இங்க இருக்குது, பில்டிங் இங்க இருக்குது, எல்லா பில்டிங்கும் போட்டுக்குள்ள இருக்குது. அப்ப ரெண்டாவது கன்க்ளூஷனும் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் சம் போட்ஸ் ஆர் டோர்ஸ். அதாவது சில ஓடங்கள் கதவுகள் அப்படிங்கிறாங்க. சில ஓடங்கள் கதவுகள் அப்படிங்கிறாங்க. சம் போட்ஸ் ஆர் டோர்ஸ். போட்ஸ் அங்க இருக்குது, இங்க இருக்குது. சம் போட்ஸ் ஆர், கொஞ்சம் போட் பாருங்க டோரா இருக்குது, கொஞ்சம் போட் டோரா இருக்குது. அப்ப மூணாவது கன்க்ளூஷனும் ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்ப கன்க்ளூஷன் 1 and 2 and 3 மூணுமே ஃபாலோ பண்ணுது, அனைத்தும் ஃபாலோ பண்ணுது. ஆல் ஃபாலோ. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு 10 சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்களா? இந்த மெத்தட்ல எப்படி சம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். பேங்கிங் எக்ஸாம்ல 5 கொஸ்டின் வரைக்கும் இதுல இருந்து கேட்கறாங்க.